ஓகே, நீங்க இதுவரைக்கும் என்னென்ன படங்கள்லாம் வொர்க் பண்ணிருக்கீங்க சார்? அத பத்தி சொல்லுங்க. ஒரு 30 ஃபிலிம் ஒர்க் பண்ணியிருப்பேன், 30 படங்கள். முதல் படம் எனக்கு அட்டகத்தி. பீட்சா, மாயா, மெட்ராஸ், வடகரி, புகழ், காலா, கபாலி, அது மாதிரி அப்படியே எனிமி, கர்ணன், சார்பட்ட பரம்பரை, அது மாதிரி நிறைய முதல் பட டைரக்டர்களுக்கு நான் ஒர்க் பண்ணியிருக்கேன். இந்த இடத்துல வந்து நான் ஒரு ஆர்ட் டைரக்டர் ஆகணும் அப்படின்னு ஒரு இடத்துல நீங்கள் டிசைட் பண்ணியிருப்பீங்களா? அது எந்த இடம் அண்ட் எதனால அது வந்து நீங்கள் டிசைட் பண்ணீங்க? ஒரு ஆர்டிஸ்டோட மனநிலை வந்துட்டு யார் சொல்லுக்கும் கட்டுப்படாது. அந்த மனம் அது வந்துட்டு வெளியில் இந்த சமூகத்துக்கு என்னவா தெரியுண்டானா, இந்த பையன் அடங்க மாட்றான் பொறுக்கி அப்படிலாம் தோணும். நான் முத சினிமாவே எனக்கு அந்த சின்ன ஸ்க்ரீன் தான், அந்த டிவியோட சின்ன ஸ்க்ரீன் இருக்குல்ல, அதுதான் என்னுடைய சினிமா உலகம், அதுதான் எனக்கு சினிமா கடவுள், அதுதான் என்னுடைய சினிமா அடையாளம். சண்டை போய் சூப்பராக யாரா சூப்பராக சூப்பர் ஸ்டார் ரஜினி தான் போது சூப்பராக இவர் யாருன்னு நம்ம அவரை ட்ரை பண்ணிட்டே இருப்போம். அதுக்கப்புறம் கலை அப்படின்னு ஒரு டைட்டில் வரும், தோட்டா தரணி. இந்த பேர் டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். தோட்டா தரணி என்னடா பேர், கலை தோட்டா தரணி என்ன பண்ணுவார், கண்ணு வச்சிருப்பார் அவர், என்ன நம்மளுக்கு எதுவுமே தெரியாது, ஆனால் அது பேர் அப்படின்னு. சினிமாக்குள்ளே இது மாதிரி ஒரு கிராஃப்ட் இருக்குன்றது காலை நம்மளுக்கு வந்துட்டு அப்புறம் +2 படிக்கிறதுக்கு அப்புறம் தெரியுது. ஆனால் நான் கேள்விப்பட்டிருக்க பொதுவாக ஆர்ட் டைரக்டர்னாலே வந்து வரைகிற அந்த ஒரு திறன் இருக்கணும்னு சொல்லுவாங்க. அது நிஜமாவே உண்மையா இல்லை வரைய தெரியலனா கூட ஆர்ட் டைரக்டர் ஆகலாமா சார்? இன்னைக்கு பாதி பேர் வரைய தெரியாத ஆர்ட் டைரக்டராக இருக்கிறாங்க. ஆமாம், அது வந்து என்னன்னா, ஆனால் ஒரு ஆர்ட் டைரக்டருக்கு வந்துட்டு பார்த்தீங்கன்னா டைரக்ஷன் தெரியணும், கேமரா தெரியணும், ஆர்ட் டைரக்ஷன் தெரியும், அவர் 3மே தெரியணும். சில இதெல்லாம் இருக்குன்னு வச்சுக்கேன். இப்போ உதாரணத்துக்கு ரஞ்சித்து கிட்ட, நானும் ரஞ்சித்து கிளாஸ்மேட்டு, நானும் ரஞ்சித்தும் நான் எது பண்ணாலும் அவர் என்ன பண்ணுவார், ஓகே அவர் கரெக்டாக பண்ணுவார்னு விட்டுருவார். ஆடியன்ஸ் வந்து அந்த மிஸ்டேக்ஸை கண்டுபிடிக்காம இருக்கிறதுக்கு நீங்கள் என்ன மாதிரியான சீக்ரெட்ஸ் எதுவும் யூஸ் பண்ணுவீங்களா? டிபிடி சினிமா நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். நான் உங்கள் தீப்தி. ரொம்ப பிஸியாக ஓடிட்டுருக்கிற இந்த வாழ்க்கைக்கு நடுவில் நம்ம எல்லாருக்குமே வந்து என்டர்டெயின்மெண்ட் அப்படின்றது ஒரு மிகப்பெரிய பார்ட்டாகவே இருக்குது. அதுவும் குறிப்பாக என்டர்டெயின்மெண்ட் அப்படின்னு சொன்னாலே நம்ம எல்லாருக்கும் முதல் ஞாபகம் வருது, நல்லா ஃபேமிலி ஃப்ரெண்ட்ஸோடு சேர்ந்து போய் ஒரு படத்தை பார்க்கணும் அப்படிங்கிறது தான். ஆனால் நம்ம எல்லாருக்கும் அது வெறும் ஒரு என்டர்டெயின்மெண்ட். ஆனால் அந்த என்டர்டெயின்மெண்ட்டையே 24/7 வேலையாக பார்க்குறவங்களுக்கு மட்டும்தான் தெரியும் அந்த என்டர்டெயின்மெண்ட்டில் எவ்வளோ கஷ்டங்கள் இருக்குது, எவ்வளோ பொறுப்புகள் இருக்குது அப்படின்றது. ஸோ இன்றைக்கி நம்ம ஆர்ட் டைரக்டர் ராமலிங்கம் சாரை சந்தித்து நிறைய இன்ட்ரெஸ்டிங்கான விஷயங்களை வந்து பேசி தெரிஞ்சுக்க போறோம். ஸோ வணக்கம் சார். வணக்கம். எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன். என்ன சார், ஆர்ட் டைரக்டரா இல்லை ஃபேஷன் டிசைனர்னு தெரியல, அவ்வளோ ஸ்டைலாக வந்து ட்ரெஸ் பண்ணிட்டு வந்திருக்கீங்க. நீங்கள் பார்த்தீங்கன்னா ஆர்ட் டைரக்டருக்கு ஒரு கலர் சென்ஸ் இருக்கும், பேசிக்கலி ஒரு ஆர்டிஸ்டாக இருக்கும். அப்போது அதை நம்ம வந்துட்டு ஒரு கலராக தான் பார்க்குறது ட்ரெஸ்ஸை. இப்போ இது பார்த்தீங்கன்னா இது ஒரு பத்திக்குன்னு சொல்லுவாங்க, அந்த கலர் பண்ணுற இது என் காலேஜ்லேயே பண்ணுவாங்க. ஓ ஓகே. இது ஒரு கலர் நம்ம சும்மா ஒரு பனியன் எடுத்துகிட்டு நம்ம ஒரு டிஷர்ட் எடுத்துகிட்டு நம்மளே பண்ணலாம். இது இங்கெல்லாம் வேக்ஸ் அப்ளை பண்ணிவிட்டு நம்மளுக்கு எங்கே கலர் தேவையோ அந்த இடத்த மட்டும் விட்டுடணும், என்ன டிசைன் தேவையோ. அப்போ அதை நம்ம அது ஒரு நூல் இப்போ இது இருக்குல்ல, த்ரெட் இருக்குல்ல, அந்த த்ரெட்டை கட்டி நீங்கள் வந்துட்டு அதில் ஒரு ஃபயர் பண்ணி ஹீட் பண்ணி பண்ணால் அது பிரிச்சுட்டிங்கன்னா வேக்ஸ்லாம் போயிடும். அப்போ எங்கெங்கெல்லாம் அந்த வேக்ஸ் இல்லாமல் எடுத்து அங்கே வந்துட்டு அந்த கலர் இதுவாகிட்டு அந்த டிசைன் உங்களுக்கு தெரியும். அந்த மாதிரியான ஒரு இது பார்த்தோன்னே பிடிச்சிது, சரி அதெல்லாம் எடுத்து போட்டு நானும் பண்ணுவேன் இந்த மாதிரி. பயங்கர கிரியேட்டிவ். அதனால தான் நீங்கள் அங்கே இருக்கிறீங்க, நான் இங்கே இருக்கிறேன்னு நினைக்கிறேன் சார். ஓகே, நீங்கள் இது வரைக்கும் என்னென்ன படங்கள்லாம் ஒர்க் பண்ணியிருக்கீங்க சார்? அதை பற்றி சொல்லுங்கள். நான் வந்துட்டு ஒரு 30 ஃபிலிம் ஒர்க் பண்ணியிருப்பேன், 30 படங்கள். ஓகே. முதல் படம் எனக்கு அட்டகத்தி. ஓகே. பீட்சா, மாயா, மெட்ராஸ், வடகரி, புகழ், காலா, கபாலி, அது மாதிரி அப்படியே எனிமி, கர்ணன், சார்பட்ட பரம்பரை, அது மாதிரி நிறைய முதல் பட டைரக்டர்களுக்கு நான் ஒர்க் பண்ணியிருக்கேன். அது மாதிரி நிறைய பண்ணியிருக்கிறேன். ஓமை கடவுளே, அந்த மாதிரியான சின்ன படம், அதாவது சின்ன படங்கள் கொஞ்சம் நல்ல கதையாக இருந்தால் அது நம்ம சம்பளம்லாம் பார்க்காம கூட ஒர்க் பண்ணுறது. அது மாதிரி நிறைய படம் ஒர்க் பண்ணியிருக்கேன். அதான் ஒரு 30க்கும் மேற்பட்ட படம் ஒர்க் பண்ணியிருக்கேன். அதுக்கப்புறம் யூனியனில் வந்துட்டு நான் துணைத் தலைவராக இருக்கேன், வைஸ் சேர்மனாக இருக்கேன். ஓகே. அது வந்துட்டு ஒரு 6 வருஷமாக இருக்கிறேன். இப்போ 7வது வருஷமாக கண்டினியூவாக எலெக்ஷன் அட்டன் பண்ணி அதுவும் இருக்குது ஆர்ட் டைரக்ஷன் யூனியனில். சூப்பர் சார். ஓகே சார். ஸோ இப்போ நீங்கள் வந்து ஒரு பாயிண்ட் இருந்திருக்கும்ல, இந்த இடத்துல வந்து நான் ஒரு ஆர்ட் டைரக்டராக ஆகணும் அப்படின்னு ஒரு இடத்துல நீங்கள் டிசைட் பண்ணியிருப்பீங்களா? அது எந்த இடம் அண்ட் எதனால அது வந்து நீங்கள் டிசைட் பண்ணீங்க?
அது நான் முதல்ல ஆர்ட் டைரக்டராக நான் ஆகணும் நீங்கள் சொல்கிறது கரெக்டு. முதல்ல ஆர்டிஸ்ட்டாக நம்ம வந்துட்டு இந்த படிப்பு நம்மளுக்கு ஒரு பிரச்சனையாக இருக்கும். அது வந்துட்டு அது ஏதோ ஒரு வாத்தியார் நம்மளை கூப்பிட்டு உட்கார வச்சு அதை சொல்லி இதை படி, அது ஒரு ஆர்டிஸ்டோட மனநிலை வந்துட்டு யார் சொல்லுக்கும் கட்டுப்படாது அந்த மனம். அது வந்துட்டு வெளியில் இந்த சமூகத்துக்கு என்னவா தெரியுண்டானா, இந்த பையன் அடங்க மாட்றான் பொறுக்கி அப்படிலாம் தோணும். ஆனால் அப்படிலாம் தெரியும். அந்த அந்த பிரதிபலிப்பு வந்துட்டு ஒரு ஆர்டிஸ்டோட சுபாவம் வந்துட்டு வெளியில் அவன் வந்துட்டு ஒரு 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 எப்படி சொல்கிறது, ஒரு அடங்காத பையனா, இந்த சமூகத்துக்கு கட்டுப்படாத ஆளா, அப்பா அம்மாவுக்கு அடங்காத பையனா இப்படி தெரியும். ஆனால் அவன் அப்படி கிடையாது. அவனுக்குள்ள ஒரு 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 சுதந்திர மனநிலை ஒளிஞ்சிட்டு இருக்கு. நான் ஒரு சுதந்திர மனிதன், என்னை ஏன்டா நீங்கள் கண்ட்ரோல் பண்ணுறீங்க அப்படின்றத சொல்லிகிட்டே இருக்கும். அதனுடைய வெளிப்பாடாக நம்மளுக்கு வெளியில் வந்துட்டு இந்த பையன் அடங்க மாட்றான், ஐயோ நான் இப்படி பண்ணுறான் அப்படி தெரியும். ஆனால் அந்த கேரக்டர் வந்துட்டு சின்ன வயசில் அப்படி யாரெல்லாம் பேர் வாங்குறானோ அவன் சரியாக அவனுக்குள்ளே இருக்கிற அந்த ஆர்டிஸ்ட் தன்மையை புரிஞ்சு அவன் அதை வந்துட்டு இங்கே அதாவது வெளிக்கொணரும் பொழுது அவன் ஒரு பெரிய மனிதனாக வருவான் நாளைக்கு. அப்படியான ஒரு ஆர்டிஸ்ட்டாக தான் நான் வளர்ந்துட்டு எனக்குள்ளே ஒரு ஆர்டிஸ்ட் தான் இருந்துட்டு இருக்கான். சும்மா எப்படி சொல்கிறதுன்னா, ஒரு தெருக்கூத்து இருக்கு இல்லையா, கிராமங்களில் தெருக்கூத்தை பார்க்கும்பொழுது நம்மளுக்கு தெருக்கூத்தில் நான் வந்து ரொம்ப ஒரு பெரிய ஈர்ப்புள்ள ஒரு மனிதனாக தான் நான் முதல்ல அறியப்படுறேன். எனக்குள்ள தெருக்கூத்து அந்த வேஷங்கள் எனக்கு ரொம்ப பிடிக்குது. தெருக்கூத்தில் இருக்கிற கதாபாத்திரங்கள் எனக்கு ரொம்ப பிடிக்குது. அது ஏண்டானா எனக்குள்ள இன்னைக்கு வந்துட்டு என் கூட என்னை வந்து தூக்கி கொஞ்சிற, என்னோட டெய்லியும் உறவாடுற, என்னோட நிலத்தில் டெய்லியும் வேலை செய்கிற, நான் அவங்களோட பழகி கொண்டிருக்கிற மனிதர்கள் அன்று இரவில் வந்துட்டு பெரும் பேரரசனாகவும் பெரிய சூப்பர் ஹீரோவாகவும் நான் பார்ப்பேன் வேஷம் கட்டி ஆடும் பொழுது. என்னடா இவங்களாடா நம்ம கூட இருந்தவங்க, என்ன அப்படி ஒரு கிட்டத்தட்ட ஒரு 500-1000 பேர் பார்க்கும்போது ஒருத்தவங்க ஷோ பண்ணும்போது அவன் ஏறானா எங்கள் அப்பா, என் சித்தப்பன், என் மாமா அந்த மாதிரி ஆடிட்டு இருப்பாங்க. இவங்களுக்கு உள்ள இப்படி ஒன்று இருக்கான்னு நம்மளுக்கு ஆட்டோமேட்டிக் வேற ஒரு உலகத்துக்குள்ளே நம்ம தள்ளப்படுறோம். அப்போ அங்கிருந்து தான் முதல்ல அது தோணுது. அப்போ அதை நான் அந்த வயசில் அதை நான் பண்ண முடியாது, அந்த மாதிரி வேஷம் கட்டி ஆட முடியாது. அப்போ என்ன பண்ணுறான்னா அந்த ஆர்ட் ஃபார்மு, அந்த கலைத்தன்மை வந்து எங்கேயோ ஒரு இடத்துல அது சின்னதாக வெடிக்கும். அந்த வெடிப்பு தான் ஓவியமாக மாறுது. அதுக்குள்ளே அந்த கம்ப்ரஸ் வந்துட்டு அதை ஆட முடியல, சரி சும்மா ஆடிக்கிட்டு போகிறப்போ அடுத்த கட்டம் அந்த மாதிரி என்னால் பண்ண முடியலன்னும் பொழுது நான் எனக்கு கிடைக்கிற ஒரு டூல், அதாவது ஒரு ஸ்லேட்டு பென்சில் பல்பம், அந்த பல்பத்தில் முதல் நான் வரைய ஆரம்பிக்கிறேன். அது என்னன்னா அந்த கூத்தோட கதாபாத்திரங்களை வரைய ஆரம்பிக்கிறேன். அந்த ஆர்ட் ஃபார்ம் எனக்குள்ளே இருந்து அதை வரைய ஆரம்பிக்கிறேன். அடுத்த லெவலில் அதை நான் வரைய ஆரம்பிக்கிறேன். இப்போ அந்த வரைதல் வந்துட்டு எனக்கு ஈஸியாக என் கைக்கு ஆட்படும் பொழுது அதை நான் பண்ணிகிட்டே இருக்கேன். இப்போ நான் வந்துட்டு மேக்கப் போட தேவையில்ல, வேஷம் கட்டி வித்து அடிதாரம் போட்டு ஆட தேவையில்ல. அது பண்ணணும்னா நான் ரொம்ப கற்றுக்கணும், எங்கே போய் எனக்கு தெரியாது. ஆனால் இங்கே என் கையில் ஒரு டூல் இருக்குது, என் கையில் ஒரு வெப்பன் இருக்குது. அதில் நான் ஈஸியாக வந்துட்டு எனக்குள்ளே இருக்கிற அதெல்லாம் நான் வரைஞ்சி பார்க்குறேன். இது ரொம்ப பிடிச்சி போய் அப்படியே வரைய ஆரம்பிக்கிறேன். வரைஞ்சிட்டே வரும் பொழுது நம்ம ஆர்ட் டைரக்டர் ஆகலாம் இல்லை, நம்ம ஒரு ஆர்டிஸ்ட்டாக அப்படியே வரைஞ்சிட்டு வரோம், அதை பரிணமிச்சுட்டே வரோம். அப்படியே எங்கள் ஓவியக் கல்லூரியில் வந்துட்டு சேர்ந்து படிக்கிறேன். படிக்கும் பொழுது அப்போது நான் ஆக்சுவலாக வந்துட்டு நான் டெக்கு போடுற காலகட்டத்தில் வளர்ந்தேன். நான் 79 நான் டேட்டா பர்த்து. அப்போ கிராமங்களில் வீடியோ ஒரு விஷயம் இருக்குது. அதாவது போயிட்டு நகரங்களில் இருந்து ஒரு 150 ரூபா கொடுத்தா ஒரு 4 படம் எடுத்துகிட்டு வருவாங்க. அந்த 4 படத்தை டெக்கில் போட்டு பார்க்கும். நான் முத சினிமாவே எனக்கு அந்த சின்ன ஸ்க்ரீன் தான், அந்த டிவியோட சின்ன ஸ்க்ரீன் இருக்குல்ல, அதுதான் என்னுடைய சினிமா உலகம், அதுதான் எனக்கு சினிமா கடவுள், அதுதான் என்னுடைய சினிமா அடையாளம். அதுக்குள்ளே தான் சினிமாவை பார்க்குறேன். அப்போது அந்த டெக்குக்குள்ளே பார்க்கும்பொழுது அப்போ தான் முதல்ல நம்ம சினிமான்னு ஒரு விஷயம் இருக்குது அப்படின்னு தெரியுது. சினிமாக்குள்ளே யார் டைரக்டர் யார் தெரியாது, இதெல்லாம் தெரியாது. ஆனால் அந்த டைட்டில் போடுவோம்ல, அப்போ டைட்டிலில் வந்துட்டு நம்ம சண்டை பயிற்சி சூப்பராக இந்த பேர் அதிகமாக பார்ப்பேன். பேர் கேட்சிங்காக இருக்கும்ல, அந்த மாதிரி சண்டை போய் சூப்பராக யாரா அவர் சூப்பர் ஸ்டார் ரஜினி தான் போது சூப்பராக இவர் யாருன்னு நம்ம அவரை ட்ரை பண்ணிட்டே இருப்போம். அதுக்கப்புறம் கலை அப்படின்னு ஒரு டைட்டில் வரும். தோட்டா தரணி, இந்த பேர் டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். தோட்டா தரணி என்னடா பேர், கலை தோட்டா தரணி என்ன பண்ணுவார், கண்ணு வச்சிருப்பார் அவர், என்ன நம்மளுக்கு எதுவுமே தெரியாது. ஆனால் அது பேர் அப்படின்னு அப்படியே அந்த பேர் மீது ஈர்ப்பு வந்து சினிமாக்குள்ளே இது மாதிரி ஒரு கிராஃப்ட் இருக்குன்றது காலை நம்மளுக்கு வந்துட்டு அப்புறம் +2 படிக்கிறதுக்கு அப்புறம் தெரியுது. ஆர்ட் டைரக்டராக ஒரு விஷயம் இருக்குது அப்படின்னு. இப்போ நம்ம அந்த ஆர்டிஸ்டாக இருக்கும் பொழுது கிடைக்கிற பேப்பர், பென்சிலு, புத்தகத்தினுடைய அந்த லெசன் முடிஞ்சு ஒரு 1/2 பேஜ் இருக்கும் ஒயிட்டு, நம்மளுக்கு பேனா பென்சில் கிடைக்காது. அந்த 1/2 பேஜெல்லாம் வரைஞ்சிட்டு இருப்போம். புத்தகம் லெசன் இருக்கும்ல, லெசன் முடியும் போது ஒரு 1/2 பேஜ் பிளாங்காக இருக்கும். நம்மளுக்கு கோடு போடாத ஒரு பேப்பர் கிடைக்காது. எனக்கு ஊரில் கிராமத்தில் இருக்குல்ல, ஒரு கோடு போடாத நோட்டு கிடைக்காது நம்மளுக்கு. அப்போ அந்த பேஜ் எங்கெங்கெல்லாம் ஒயிட் பேப்பர் இருக்கோ அங்கெல்லாம் நம்ம வரைய ஆரம்பிப்போம். இந்த மாதிரி வரைஞ்சிட்டு வந்து அப்புறமா காலேஜ் ஆஃப் ஆர்ட்ஸில் வரோம்.
அப்போதான் நான் +2 அப்புறமே முடிவு பண்ணிட்டேன். +2 படிக்கும்போதே நம்ம ஒரு இது மாதிரியான ஒரு கிராஃப்ட் இருக்குது, நம்ம ஆர்ட் டைரக்டர் ஆகணும் அப்படின்னு. ஓகே, அப்போவே டிசைட். ஆமாம். ஏன்னா நான் +2 படிக்கும் போதெல்லாம் கொஞ்சம் ஓரளவுக்கு நல்லா வரைவேன். ஓகே, நான் எப்பயும் வரைஞ்சிட்டே இருப்பேன். எனக்கு கருத்து தெரிஞ்சிட்டாலும் படிக்கிறத விட எப்பயும் வரைஞ்சிட்டே இருப்பேன். டெய்லியும் ஒரு படம் 2 படம் நான் வரைஞ்சிடுவேன். சும்மா ஏதாவது இந்த கூத்து இது ரஜினி அதிகமாக ரஜினியை வரைவேன். ரஜினி ஆமாம், ரஜினியோட தீவிர ரசிகன் நான். ரஜினியை நான் மானும் வரைஞ்சிக்கினே இருப்பேன். எல்லா இடத்தையும் கிடைக்கிற சோருக்கு ஒரு எல்லா இடத்தையும் ரஜினியை வரைஞ்சிக்கினே இருப்பேன். ரஜினி எனக்கு ஒரு மாடல், நான் ஆர்டிஸ்ட் ஆகிறது அவர் எனக்கு ஒரு மாடலாக இருந்தான்னு கூட சொல்லலாம். அந்த மாதிரி ரஜினி வரைஞ்சிட்டே இருப்பேன். தெருக்கூத்து அந்த வேஷங்களை வரைஞ்சிட்டு இருப்பேன். அப்படியே வரைஞ்சி அதுக்கப்புறமா சினிமாக்குள்ளே இந்த மாதிரி ஆர்ட் டைரக்டர் ஒரு கிராஃப்ட் இருக்குன்றதை தெரிஞ்சுட்டு அதுக்கப்புறம் நம்ம +2 படித்து முடிச்சோன்னா நம்ம ஆர்ட் டைரக்டர் ஆகணும்னு யோசிக்கிறேன். அதனுடைய இதுவாக வந்துட்டு நான் காலேஜ் ஆஃப் ஆர்ட்ஸ் வரேன். காலேஜ் ஆஃப் ஆர்ட்ஸ் வரும்போது நினைக்கிறோம் அது எப்படி ப்ராசஸ்ன்னு தெரியாது நம்மளுக்கு. ஆனால் ஆர்டிஸ்டோட அடுத்த வெர்ஷனாக தான் நம்ம வந்துட்டே இருக்கோம். ஒரு பேப்பரில் வரைகிறோம், பென்சிலில் வரைகிறோம், அடுத்து கலரில் வரைகிறோம். இப்போ காலேஜ் ஆஃப் ஆர்ட்ஸ் வந்தோடனே அதில் ஒரு மீடியம் இருக்குது, வாட்டர் கலர்னு ஒரு மீடியம் இருக்குது, அக்ரிலிக்னு ஒரு மீடியம் இருக்குது, ஆயில் கலர், அப்புறம் 3D ஸ்கல்ப்சர்னு ஒன்று விஷயம் இருக்குது. இதெல்லாம் செஞ்சுட்டே வரும்போது அது அடுத்த வெர்ஷனாக நம்ம வந்துட்டு ஆர்ட் டைரக்ஷனை பார்க்குறோம். ஆர்டிஸ்டோட இன்னொரு வெர்ஷன், இன்னொரு மீடியம் அப்படி வரோம்னு வச்சுக்க. அப்புறம் சினிமா மீது இருக்கிற ஒரு மோகத்திலேயே அதுக்குள்ளே வரும். எங்கேயோ ஒரு இடத்துல அதான் 4 பேருக்கு 4 சோத்துக்குள்ளே இருந்து ஒரு ஆளுக்கும் கீழே நம்மளால் வேலை செய்ய முடியாது. அப்படின்ற மனநிலை தான் நம்மளுக்கு வந்து ஒரு சுதந்திரமாக செயல்படுறதுக்கான ஒரு ஒரு தளத்தை அதுவாகவே தேடுது. ஆர்டிஸ்டோட மனநிலை அதுவாகவே தேடி வந்த இடம் தான் ஆர்ட் டைரக்ஷன். சூப்பர் சார். இப்போ நீங்கள் வந்து சொல்லிட்டு இருக்கும்போது நான் நிறைய வரைவேன், ஒரு நாளைக்கு ஒரு 2-3 படமாவது வரைஞ்சிருவேன் அப்படின்னு சொன்னீங்க. ஆனால் நான் கேள்விப்பட்டிருக்க பொதுவாக ஆர்ட் டைரக்டர்னாலே வந்து வரைகிற அந்த ஒரு திறன் இருக்கணும்னு சொல்லுவாங்க. அது நிஜமாவே உண்மையா, இல்லை வரைய தெரியலனா கூட ஆர்ட் டைரக்டர் ஆகலாமா சார்? இன்னைக்கு பாதி பேர் வரைய தெரியாத ஆர்ட் டைரக்டராக இருக்கிறாங்க. அப்படியா? ஆமாம். அது வந்து என்னன்னா, இங்கே இந்த சமூகம் ஒரு போலித்தன்மையை எப்பயுமே விரும்பிட்டே இருக்கும். ஒரு போலியான விஷயங்களை அதிகமாக பொது சமூகம் ஒரு போலியான விஷயத்தை தான் நம்பும். இந்த பொது சமூகம் அப்போது அவங்களுக்கு வந்துட்டு ஒரு ஷோ பண்ணிவிட்டு அதை வந்து சும்மா ஏதாவது வந்துட்டு சும்மா எப்படி சொல்கிறது, தமிழ்நாட்டில் தமிழ் தான் ரொம்ப முக்கியம். நம்ம லாங்குவேஜ் தான் நல்லா பேசணும். நம்ம லாங்குவேஜில் சுத்தமாக நீ பேசுகிறவங்க தான் நீ வந்துட்டு நல்ல அறிவாளியாக பார்க்கணும். ஆனால் ஒரு ஆங்கிலம் சும்மா ஒரு நுனி நாட்டில் ஆங்கிலம் பேசிட்டு அவங்க வந்துட்டு சும்மா அப்படி இப்படி ஒரு சிகரெட் பிடிச்சிட்டு ஈவினிங் ஆனால் போயிட்டு பார்க்கு போகிறது, பப்புக்கு போகிறது, இது மாதிரி ஆட்களோட இது பண்ணி அவங்களாம் இந்த மாதிரி நிறைய இப்போ வந்து ஆர்ட் டைரக்ஷன் பண்ணுறாங்க. அவங்களுக்கு என்ன ஸ்கில் இருக்குலாம் தெரிய தேவையில்ல அவங்களுக்கு. இப்போ அப்படியான டைரக்டர்கள் வர்றதுனால அப்படியான ஆட்களும் உள்ளே வர்றாங்க. ஆனால் அதுக்கு இப்போ இருக்கிற சினிமா தன்மைக்கு எனக்கு தெரிஞ்சு படம் வரைய தேவையில்லைன்னு நினைக்கிறேன். அந்த மாதிரி நிறைய சினிமா வந்துருச்சு. ஆனால் ஒரு ஆர்ட் டைரக்டர் ஒரு டைரக்டர் வந்துட்டு ஸ்கிரிப்ட் ரைட்டிங் தெரியாத அவர் டைரக்டர் ஆக முடியாது. டைரக்ஷன் பண்ண தெரியாத அவருக்கு ஒரு நடிப்பு சொல்லிக் கொடுக்க தெரியாமல் டைரக்டர் ஆக முடியாது. ஒரு கதை அறிவு இல்லாமல் டைரக்டர் ஆக முடியாது. ஒரு கேமராமேன் ஒரு கேமராவை உங்களுக்கு வந்துட்டு கையாள தெரியலாம், நீங்கள் கேமராமேன் ஆக முடியாது. ஒரு ஒளியை வந்துட்டு கையாள தெரியலாம், கேமராமேன் ஆக முடியாது. உங்களுக்கு ஷார்ட் டிவிஷன் தெரியல, ஷார்ட்டை வந்து நீ பிரிக்க முடியல, உனக்கு வந்து காம்போசிஷன் தெரியல, ஸ்டேஜிங் தெரியல, நீங்கள் வந்து கேமராமேன் ஆக முடியாது. ஆங்கிள் தெரியலாம் கேமராமேனோட, லென்ஸ் தெரியலாம் கேமராமேன் ஆக முடியாது. ஆனால் ஆர்ட் டைரக்டருக்கு இங்கே நீ படம் வரைய தெரியலனாலும் இங்கே ஆர்ட் டைரக்டர் ஆகலாம், நீங்கள் கலர் தெரியலனாலும் ஆர்ட் டைரக்டர் ஆகலாம், இங்கே நீ உங்களுக்கு ஒன்றுமே தெரியலனாலும் இங்கே ஆர்ட் டைரக்டர் ஆகலாம். அப்படி தான் வந்துட்டு இங்கே சூழல். சரிங்களா? அதனால் அந்த மாதிரி ஆள் தான் நிறைய பேர் இங்கே ஆர்ட் டைரக்டராக இருக்கிறாங்க. அதை நான் குறையா சொல்லலை. அப்போ ஒரு கிராஃப்ட்டுக்கு ஒரு அறிவு வேணுன்ற இடம் ஒன்று இருக்குல்ல, இதுக்கு அதெல்லாம் தேவையில்லைன்ற மாதிரி இருக்குது. அப்போ அவங்க பேசிக்காக ஏதாவது ஒன்று வரைஞ்சிட்டு ஏதோ வந்துடுறாங்க. ஆனால் ஒரு ஆர்ட் டைரக்டருக்கு வந்துட்டு பார்த்தீங்கன்னா டைரக்ஷன் தெரியணும், கேமரா தெரியணும், ஆர்ட் டைரக்ஷன் தெரியணும். அவர் 3மே தெரியணும். அப்படி 3மே தெரிஞ்சாதான் ஒருத்தவன் அவர் தான் ஒரு நல்ல ஆர்ட் டைரக்டராக வர முடியும். ஏன்னா டைரக்டர் உங்களுக்கு வந்துட்டு அவர் டெக்னிக்கலாக ஒரு சில விஷயம் யோசிப்பார். அவர் எல்லாத்தையும் உட்காந்து கூட வந்துட்டு ஃபுல்லாக சொல்லிட்டு ஏபிசிடி வரை சொல்ல முடியாது. அவர் சும்மா சொன்னார்னா இவர் இதுதான் பண்ணுவாருன்றதை உங்களுக்கு ஒரு நாலேஜ் வரும். அதே மாதிரி கேமராமேனு அவர் வந்துட்டு என்ன கலர், அதாவது ஒருத்தர் நம்ம கூட உட்காந்து பேசுகிறாங்கன்னா அவங்க என்ன மாதிரியான கலரை யோசிக்கிறாங்க. இப்போ ஏன்னா அவங்க கேமராவை அவங்க தான் கையாள போகிறாங்க. அப்போ அவங்களுக்குள்ள ஒரு கலர் சென்ஸ் வந்துட்டு அந்த என்னன்னா கலர் அவங்க இந்த மாதிரி கலர்ன்றதை தாண்டி லைட்டை அப்ரோச் பண்ணுற அளவுக்கு ஒரு கலர் இருக்கும். லைட்டில் வந்துட்டு ஒரு சில கலர் வந்துட்டு ஓவராக எக்ஸ்போஸ் ஆகிடும். இது மாதிரிலாம் இருக்குது. அப்போ அந்த நாலேஜ் வந்து நம்மளுக்கு வேணும். இப்போ கேமராமேன் வந்து சொல்லிட்டே இருக்க மாட்டார் உங்ககிட்ட. உதாரணத்துக்கு வந்துட்டு உங்களுக்கு ஒரு மேட்டு கிளாஸி இந்த கலர் 2 டிஃப்ரெண்ட் இருக்குது. கிளாஸியாக கலர் போனீங்கன்னா உங்களுக்கு வந்துட்டு அது கலரே தெரியாது லைட்டில். மேட்டில் போனீங்கன்னா கலர் தெரியும். அதனால தான் நிறைய வந்து சினிமாவில் மேட் யூஸ் பண்ணுவாங்க. அந்த மாதிரி கலர்லேயே வந்துட்டு கிளாஸ் எனாமல் யூஸ் பண்ண முடியாது. எனாமல் யூஸ் பண்ணிங்கன்னா அது வந்து எப்படி சொல்கிறதுன்னா ரிஃப்ளெக்ட் ஆகும், கில்ட்ரிங் வரும். அப்போ நீங்கள் லைட் பண்ணும்போது அந்த இடம் ஒயிட்டாக தான் தெரியும், கலர் தெரியாது.
ஆனால் மேட்டில் கலர் பண்ணிங்கன்னா அந்த கலர் என்னன்னு தெரியும். இது மாதிரி விஷயம்லாம் நம்ம டெக்னிக்கலாக இருக்குது. இதெல்லாம் ஒரு ஆர்ட் டைரக்டர் தெரிஞ்சிருக்கணும். அடுத்து ஃப்ரேம் நாலேஜ் தெரிஞ்சிருக்கணும். ஒரு லென்ஸ் போடுறாங்கன்னா அந்த லென்ஸ் என்ன லென்ஸ்னு கேட்டு ஒர்க் பண்ணணும். ஏன்னா இப்போ உங்களுக்கு வந்துட்டு இந்த ஃபோனை நான் இங்கே வச்சிருக்கு, இங்கே இந்த ஃபோனை வைக்க சொல்கிறான்னு வச்சுக்க, டேரக்டர் ஃபோன் கேட்குறாரு. சப்போஸ் இந்த ஃபோன் இன்னும் வரலன்னு வச்சுக்க, ஒரு பையன் வாங்கிட்டு வரான், இன்னும் ஃபோன் வரல, ஆனால் டேரக்டர் ஃபோன் கேட்குறாரு. சரி என்ன பண்ணலான்னு நம்ம என்ன லென்ஸ் போடுறீங்கன்னு பார்த்துட்டு நம்மளே கூட சொல்லலாம் கேமராமேன் கிட்ட, சும்மா ஒரு 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 சீட் பண்ணுறதுக்கு, டேரக்டர் ஏமாத்துறதுக்கு. நீங்கள் வந்துட்டு இந்த ஃபோன் வரல, இந்த டேபிளில் அந்த ஃபோன் இருக்கிற மாதிரி இருக்குது, நீங்கள் இப்போ வந்து டைட் போயிடுங்க, 80 இது மாதிரி போட்டு ஏதாவது கிட்ட போயிடுங்க, அதுக்கப்புறமா நீங்கள் ஒய்டாக கூட போய்க்கலாம், ஒரு 30 35 இது மாதிரிலாம் போட்டு அப்புறம் கூட போய்க்கலாம் அப்படின்னு நம்ம சும்மா அவர் ஒரு ஐடியா சொன்னோம்னா அப்போ அதுக்குள்ளே சும்மா டெக்னிக்கலாக பேசுகிறதுக்கு இதெல்லாம் தெரியணும். அதுக்கப்புறம் அவர் போய்ட்டு அதுக்கப்புறம் அந்த ஃபோனை ஒரு 10 நிமிஷம் ஆச்சுன்னா 1.5 நிமிஷம் ஒய்டு போகும்போது அதாவது ஒயிட் ஷாட்டில் அதை இதை மாதிரி சில விஷயங்களுக்கு தேவைப்படும். அடுத்து அதான் கேமராமேன் எப்படி அப்ரோச் பண்ணுறாங்கன்றதை பொறுத்து. இல்லை ஃபுல் ஒய்டாக நம்ம வந்து அவங்க கேட்பாங்க, சார் பட்ஜெட் இல்லைன்னுவாங்க. இப்போ இந்த ரூம் ஃபுல்லாக கலர் பண்ணணும்னா பட்ஜெட் இல்லைன்னுவாங்க. அப்போ நம்ம போய் நீங்கள் பட்ஜெட் இல்லைன்னா நீங்கள் நம்ம சொல்லலாம் போயிட்டு, உங்களுக்கு நீங்கள் வந்துட்டு இந்த ஒரு எல் ஷேப் மட்டும் பண்ணிங்க, இப்போ இந்த லென்ஸை போட்டு இப்படி பண்ணிங்கன்னா வந்துடும், இந்த ஆங்கிள் போகாதீங்க, ஒரு டூ ஷாட்லாம் போனீங்கன்னா நீங்கள் இதெல்லாம் மாட்டிப்பீங்க, அதனால் நீங்கள் வந்து அதான் 2 ஆங்கிளில் மட்டும் போய்க்கிங்க. இப்போலாம் அதாவது பேசுகிறதுக்கு கேமரா நாலேஜும் வேணும் உங்களுக்கு. ஒரு டெக்னிக்கலாக எல்லாரும் தெரிஞ்ச ஒரு ஆர்ட் டைரக்டர் களத்தில் அவன் தான் எல்லாத்தையுமே ஆக்சுவலாக அதுக்கெல்லாம் ப்ரொடக்ஷன் டிசைனர்னு அவங்களுக்கு பேர். அந்த ப்ரொடக்ஷனே அவன் தான் டிசைன் பண்ணுங்க, மொட்டு ஹோல் இதையும் அவன் தான் கண்ட்ரோல் பண்ணுவான். காஸ்டியூம்ஸ்க்கு வந்து கலர், உனக்கு என்ன கலரில் வந்துட்டு செட் என்ன கலர், காஸ்டியூம் நீங்கள் என்ன கலர் பண்ணணும், இதெல்லாம் தெரிஞ்சுருக்கணும். ஒரு ஆர்ட் டைரக்டருக்கு ஒட்டுமொத்தமாக உங்களுக்கு சினிமா அறிவு இருந்தால் ஒரு நல்ல ஒரு 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 எப்படி ஒரு ஸ்ட்ராங்கான ஆர்ட் டைரக்டராக நீங்கள் வந்துட்டு வரலாம். ஓகே சார். பட் இப்போ நீங்கள் சொல்கிறீங்களே செட்டில் வந்து நான் வந்து கேமராமேன்கிட்ட பேசலாம், டேரக்டர்கிட்ட ஒரு சஜஷன் சொல்லலான்னு, இந்த மாதிரி இருக்கும்போது அது க்ரியேட்டிவ் ஃபீல்டாகவே இருந்தாலும் அந்த கருத்து வேறுபாடுகள்ன்றது நிறைய இடத்துல நடக்கும். ஸோ அந்த மாதிரியான க்ரியேட்டிவ் டிஃப்ரென்சஸை நீங்கள் எப்படி சார் ஹேண்டில் பண்ணுவீங்க செட்டில்? இல்லை அதுதான் அதெல்லாம் நான் சில இதெல்லாம் இருக்குன்னு வச்சுக்கேன். இப்போது உதாரணத்துக்கு ரஞ்சித்துக்கிட்ட, நானும் ரஞ்சித்து கிளாஸ்மேட்டு, ஓகே, நானும் ரஞ்சித்தும் நான் எது பண்ணாலும் அவர் என்ன பண்ணுவார், ஓகே அவர் கரெக்டாக பண்ணுவார்னு விட்டுருவார். ஆனால் இருந்தாலும் அவருக்கு ஒரு இது இருக்கும்ல, அது இருந்தாலும் என்னடா எல்லாத்தையுமே பண்ணுறேன், சரி நம்ம எதுக்கு நம்மளை கேட்காம அதை பண்ணிடுறாரு அவர் அப்படின்ட்டு சும்மா என்கிட்ட வந்து நான் போய் சொல்லுவேன் முதல்ல, பிரதர் நான் எனக்கு ஒன்று பிடிச்சிருக்கேன் இதை பண்ண போகிறேன்னு, அது இனிமேல் அவருக்கு தெரியாது, நான் இப்போ சொல்கிறேன், நானே போய் சொல்லுவேன், பிரதர் இது ஒன்று இது பண்ணிக்கலாம் அப்படின்னா அவருக்கு அது பிடிச்சிருக்காது, இல்லை பிரதர் அது இல்லை அது வேணாம் அப்படின்னு சொல்லுவாப்புல. சரின்ட்டு திரும்ப இன்னொரு நாள் போய் சொல்லும் போது நான் போய் சொல்ல போவேன், இல்லை பிரதர் நீங்கள் வேணான்னு சொன்னீங்களா அது சூப்பரானா, அப்படிதான் அது கரெக்டு, அது வேணாம் தான், ஆனால் இப்படி ஒன்று பாருங்களேன், அது ஆனால் இப்படி பண்ணால் அது நல்லா இருக்குமே அப்படின்னு, நீங்கள் வேணான்னு சொன்னது சூப்பரு, அதை நான் ஒத்துக்கிறேன், உங்களோட கருத்தை நான் ஏற்றுக்கிறேன், ஆனாலும் அதை வந்து இந்த இடத்துல இப்படி யூஸ் பண்ணால் நல்லா இருக்குமே அப்படின்னு ஒன்று சொல்லும் பொழுது அப்படியே சரி பிரதர் அப்போ ஓகே வச்சுங்கன்னுவார். ஆனால் அவர் சொன்னது நான் சொன்னது தான் இருக்கும் அது. அப்போ அவங்கள வந்துட்டு நம்ம என்னதான் இருந்தாலும் நம்ம வந்துட்டு அவங்க சொல்கிறத கேட்டு வேலை செய்கிற இடத்தா இருக்கிறோம். ஒரு ஆர்ட் டைரக்டராக இருந்தால் கூட ஒரு டேரக்டர்ன்றவர் வந்துட்டு ஒட்டுமொத்த இதுக்குமே அவங்க தான் வந்து பொறுப்பாக வராங்க. அப்போ அவங்கள வந்துட்டு எப்படி நம்ம ஹேண்டில் பண்ணுன்றது ஒன்று இருக்குது. அப்போ நான் வந்து ரொம்ப ஃபைட்லாம் பண்ண மாட்டேன். அப்போ வந்து சில டைமில் நான் சொல்லுவேன், ஸ்ட்ராங்காக சொல்லுவேன், இல்லை இது இப்படி தாங்க வரும். சில இடத்துல சண்டைலாம் போட்டுருக்கிறேன், நிறைய சண்டை போட்டுக்கிறேன். என்னென்னா எனக்கு வந்துட்டு சில விஷயம் அது வந்துட்டு ஒரு படத்தை ஒரு டேரக்டருக்கு என்ன பண்ணுவேன்னா, ஒரு ரியலிஸ்டிக் மூவி, இது ஒரு ரொம்ப ஆர்டிஸ்டிக்கான ஒரு படம், ஒரு ரியலிஸ்டிக்காக நம்ம படம் பண்ணுறோம் அப்படின்றவாங்க. அப்போ அந்த ரியலிஸ்டிக்ன்ற வார்த்தைக்குள்ளே நான் உள்ளே போயிடுவேன். அந்த வார்த்தைக்குள்ளே போயிட்டுனா நான் அதை ஒட்டியே நான் எல்லாத்தையும் பண்ணுவேன். இல்லை அது கிடையாது, இது இப்படி தான் இருக்கும், அது இப்படி தான் வேணும், அப்படி தான் வேணும், இது வந்து ஒரு பீரியடா, இல்லை கிடையாது 60s இது தவிர வேறு எதுவுமே இருக்காது, அதெல்லாம் வேணாம், எந்த பொருளும் உள்ளே வைக்கக்கூடாது, இல்லைங்க அது மாதிரி இது மாதிரி இருக்குங்க அப்படின்னா கூட விட மாட்டேன். அது எனக்குள்ள ஒரு சின்ன ஒரு இது, அந்த பீரியட் கரெக்ட்னஸ் பார்த்துட்டே இருப்பேன். அந்த டைமில் உங்களுக்கு ஷார்ட்டில் வந்து எதாவது சரி பரவாயில்ல வச்சுருங்கன்னா அது என்னால் நீங்கள் தான் சொன்னீங்க அது பீரியட் படம் ரியலிஸ்டிக்கான படம், நீங்கள் அப்புறம் ஏன் வந்து திரும்ப இதெல்லாம் கொண்டு வரீங்க உள்ள, இல்லை இது இருந்து அது இல்லைங்க அப்படின்னு நான் சொல்லுவேன். அது மாதிரிலாம் நடக்கும். அது வந்து எனக்கு அந்த ஒரு ஃபேண்டசி மூவி ஒரு கமர்ஷியல் படம்னா அதுக்குள்ளே போயிடலாம், அது என்ன வேணாலும் பண்ணிட்டு போகலாம். ஆனால் அதுக்கேற்ற மாதிரி மைண்ட் செட் பண்ணிப்பேன். அதுலேருந்து வெளியில் வர முடியாது என்னால். அதுக்கு சில சண்டை போட்டுலாம் நம்ம ஒர்க் பண்ணுவோம். ஓகே சார். ஆனால் இப்போது ஒரு கரண்ட் ஃபிலிம் அப்படின்னா கூட நம்ம வந்து இப்போ ஏதாவது ஒரு இடத்துக்கு போகிறோம், ஓகே ஆஃபீஸ்னால் இப்போ இந்த மாதிரி ஆஃபீஸ்லாம் இப்படி இருக்கா, இந்த மாதிரிலாம் இப்படி இருக்கா, நம்ம ஒரு ரெஃபரன்ஸ் எடுத்துக்க முடியும். ஆனால் நீங்கள் சொல்கிற மாதிரி 60s 50s காலத்து அந்த மாதிரி பீரியாடிக் ஃபிலிம்ஸ்க்கெலாம் நீங்கள் எங்கேருந்து ரெஃபரன்ஸ் வந்து எடுப்பீங்க சார் ஒரு படத்துக்கு? இல்லை அது ஈஸி ஆக்சுவலாக, பீரியட் படத்துக்கு ரொம்ப ஈஸி பண்ணிடலாம் ஈஸியாக. என்னன்னா பீரியட்னு ஒன்று சொல்லிடுறாங்க நம்மக்கிட்ட. ஓகே, அப்போ அந்த வேலை கூட செய்யலாம். அப்புறம் எதுக்கு நம்ம
ஏதாவது ஒரு 80s 90s சொல்லிடுறாங்கன்னு வச்சுக்க, அவ்வளோதான். அது நம்மளுக்கு தரவே கொடுத்துட்றாங்க, 80sன்னு சொல்லிடுறாங்க, அவ்வளோதான். அதுக்கப்புறம் நம்ம அது உள்ள புந்து அது ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும். ஆனால் உங்களுக்கு அது ரெஃபரன்ஸ் கிடைக்கணும் சார். இப்போ 80sல அதுதாங்க சூப்பரான விஷயம். அது பயங்கரமாக இருக்கும் ஒர்க் பண்ணுறது. அதுதான் ஒரு போதையாக இருக்கும். சாதாரணமாக வந்து இப்போ இந்த கரண்ட்டில் வந்துட்டு தம்பி அந்த ஃபோன் எடுத்தா அந்த அப்படி போடாண்டு போயிட்டு போகிறதுக்கு எனக்கு நான் தேவையில்லைல்ல, அது யார் வேணாலும் பண்ணுவான். ஆனால் ஒரு பீரியட் போது அதுதான் நம்மளுக்கு ரொம்ப போதையாக இருக்கும். ஒரு 80ன்னு சொல்லிடுறாங்க. உதாரணம் சார்பட்டா 60s படம்றாங்க, இப்போ சூப்பர் 60ஸ்ன்னு ஃபுல்லாக இறங்குறோம் உள்ள. அதில் தான் நம்மளுக்கு நல்லாயிருக்கும். போகிறேன் நான் வந்துட்டு அந்த ராயப்பேட்டை மணிக்குண்டை போயிட்டு பார்க்குறேன். அங்கே இப்போ பிரிட்ஜு கட்டிடுறாங்க, அந்த மணிக்குண்டு மட்டும் நிற்கிது. அங்கே பிரிட்ஜு போயிடுச்சு, அந்த கிராஃபே மாறி இருக்கு. இப்போ இங்கே அந்த இடத்துல ஒரு ஃபோட்டோ ஸ்டூடியோ இருந்துன்றாங்க. அந்த ஃபோட்டோ ஸ்டூடியோ எங்கே இருந்துன்னு அப்போ அங்கேயே நடந்து போயிட்டு போகிறேன் உள்ள. ஒரு அம்மா ஒரு வயசானவங்க பூ கடை வச்சுருக்காங்க. அங்கே ஒரு ஃபோட்டோ ஸ்டூடியோ இருந்து, ஆமாம்மா இங்கே தான் இருந்ததை மாற்றிட்டாங்கப்பா அங்கே. இப்போ அந்த எல்லாம் இன்னொருத்தர் கேட்குறேன், இன்னொருத்தர் நண்பர் ஒருத்தர் சொன்னார், கிருஷ்ணா தேட்டர்னு ஒரு தேட்டர் இருந்து அந்த பக்கம்னாரு. அந்த தேட்டர் எப்படி இருக்குன்னு அந்த ஃபோட்டோ எடுக்கிறேன். இப்போ இதெல்லாம் எடுத்து நான் எல்லாத்தையுமே எரேஸ் பண்ணுறேன். அங்கே இருக்கிற இப்போ இருக்கிற கரண்ட்டில் இருக்கிற எல்லா இமேஜும் எரேஸ் பண்ணிவிட்டு அந்த மணிக்குண்டு அதை ஒட்டியே இப்படி இருந்தால் எப்படி இருக்கும். அங்கே வந்துட்டு இன்னும் இருக்கிற ஒரு பழைய பில்டிங் ஒன்று இருக்குது. அப்போ வந்து பழைய ப்ரெஸ் இருக்காங்க, பணம் நோட்டு அடிச்ச இடம் அங்கே இருக்குது. இப்போ அதை வந்து கவர்மெண்ட் ப்ரெஸ்ஸாக மாற்றிருக்கிறாங்க. இப்படிலாம் இதெல்லாமே பார்த்து நம்மளுக்கு ஒரு விஷயம் வந்து அதை நான் வரைகிறேன். அதை வரைஞ்சி அதை தான் வந்து நீங்கள் சார்பட்டாவில் பார்த்தீங்கன்னா அந்த இடம் மணிக்குண்டு ஏரியா செட்டு ராயப் அந்த தங்கசாலை மின்ட் ஏரியா அந்த செட்டு போடுறேன். இப்போ அதுதான் நம்மளுக்கு அது எவ்வளோ பெரிய பயங்கரமான விஷயம். எனக்கு வேலை கொடுக்குறது நான் அதுதானே வேலை. சும்மா போயிட்டு நம்ம நின்றுட்டு ஒரு ஃப்ளவர் வாஷ் வச்சுட்டு ஃபோட்டோ ஃப்ரேம் மாட்டி வர்றது என் வேலை கிடையாதுல்ல. ஒரு ஆர்ட் டைரக்டராக என்ன ப்ரூவ் பண்ணுறதுக்கு இது மாதிரி வேலை வரும்போது தான் எனக்கு அது ரொம்ப அது நம்ம பயங்கர சந்தோஷமாக இருக்கும். அந்த வேலைலாம் நான் அதுக்கப்புறம் கேப்டன் மில்லர் வந்துட்டு எனக்கு அந்த டேரக்டர் வந்து அருண் மாதேஷ் ரொம்ப அவர் நம்மளை ஃபுல்லாக நம்பி நீங்கள் என்ன வேணாலும் பண்ணுங்கன்னு கொடுத்த ஒரு ப்ராஜெக்ட் அது. அப்படி இருக்கும்போது அதை வந்துட்டு கிட்டத்தட்ட அது சுதந்திரத்துக்கு முன்னே அதெல்லாம் செம்மையாக ஒர்க் பண்ணேன். ஆனால் அந்த படம் வந்துட்டு அதான் இவங்க ரொம்ப சூப்பராக வந்து அந்த படம் பார்த்தீங்கன்னா தெரியும். அந்த கோவில் வந்து அப்படியே ஃபுல்லாகவே செட்டு. கோவிலில் ஒரு ஸ்டோனோட அந்த அந்த டெக்ஸ்சர் எப்படி இருக்கும், அந்த இதோட ஸ்ட்ரக்சர் என்னவா இருக்கும், இதெல்லாம் ஒரு அகம சாஸ்திர விதிப்படி அந்த கோவில் செட்டு போகும். அந்த டெக்ஸ்சர்லாம் நீங்கள் எப்படி சார் கண்டுபிடிச்சிங்க? அந்த டைம் சுதந்திரத்துக்கு முன்னாடி எப்படி இருந்துச்சு? இல்லை கோவிலோட கல்லோட அந்த டெக்ஸ்சர் இருக்குல்ல, அது நம்மளுக்கு இங்கே என்ன பண்ணுவாங்கன்னா சும்மா ஒரு கலர் பண்ணி ஒரு கிரே கலர் ஒரு புள்ளியாக போட்ட கல் மாதிரி அது தெரியும் செட்டு போட்டுக்கிறாங்கடான்ற மாதிரி. ஆனால் அதுக்குள்ளே நீங்கள் போயிட்டு ஒரு கல் இருக்குதுன்னா அந்த கல்லில் வந்துட்டு கிட்டத்தட்ட 7-8 கலர் இருக்கும். ஆனால் உங்களுக்கு பார்க்குறதுக்கு அது ஒரு சும்மா ஒரு ப்ரௌனிஷ் கிரே மாதிரி தெரியும். ஆனால் அதுக்குள்ளே ஒரு க்ரீன் இருக்கும், சின்ன ரெட் இருக்கும், ஒரு பிளாக் இருக்கும், அதில் ஒரு ஒயிட் இருக்கும், இவ்வளோ கலர் இருக்கும் உள்ள. இந்த கலர்லாம் சேர்ந்த ஒரு மிக்சட் தான் அந்த கலர்ன்றதை ஒரு ஆர்டிஸ்டாக இருக்கும்போது நம்ம அதை ஃபீல் பண்ணுவோம். நமக்குள்ளே கல்லுக்குள்ளேயே முழுவிடுவோம், போயிட்டு கல் உள்ளே போயிட்டு அயர்ந்து வர மாதிரி இருக்குன்னு வச்சிங்களேன். அந்த மாதிரி ஒன்றும் அந்த சும்மா ஒரு இன்டீரியர் அந்த படத்தோட இன்டீரியர் எடுத்து பாருங்கள். இன்டீரியர் ஷார்ட்ஸ் உள்ளெல்லாம் போவாங்க, அப்படியே உள்ள பதிங்கெல்லாம் ஓடும், அது எல்லாமே செட்டு. நீங்கள் அப்படியே லைவ் கல் மாதிரி இருக்கும். ஒரு ஆர்ட் டைரக்டர்ல கேட்டாங்க, இது எங்கே சரி வெளியில் செட்டு போட்டீங்க, உள்ளே எங்கே போய் எடுத்தீங்கன்னு கேட்டாங்க. இல்லைங்க உள்ளேயே வந்துட்டு செட்டு தான் அது. ராஜீவன் சார் நான் அவர்கிட்ட ஒர்க் பண்ணேன். அவர்கிட்ட டே என்னடா பயம் ரொம்ப செம்மையாக இருந்துடா அப்படி நம்பவே முடியலனால அது கல் அப்படியே ஒரிஜினலாக இருந்துனாரு. தோட்டதானி சார் வந்து பார்த்துட்டு பேசினார். அவர் வந்து வேப்பா நீ தான் போட்டியாப்பா, என்னப்பா அப்படியே ஒரிஜினலாக இருந்துப்பா சூப்பர்ப்பான்னு அங்கேருந்து எல்லாம் சொன்னாங்க. இது மாதிரிலாம் சொல்லவே மாட்டார் அப்படி. அந்த மாதிரி நம்மளுக்கு அதான் ஒரு கேன்வஸ் கிடைக்குதுன்னா அந்த கேன்வஸை கரெக்டாக ஃபில் பண்ணுன்ற இடத்துல நான் ரொம்ப அதான வேலை நம்மளுக்கு. இப்போது வேலைகள் வந்து நீங்கள் சொல்லுங்கள் பீரியட் போடும் போது தான் நம்மளுக்கு ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும். அதில் ப்ராசஸ் பண்ணுறது தான் நம்மளுக்கு ரொம்ப பிடிச்சமான விஷயமா இருக்கும். இல்லை சார், அது இன்ட்ரெஸ்டிங்காக இருந்தாலும் இப்போ நமக்கு வந்து ஒரு சில இடத்துல இப்போ நம்ம எவ்வளோ தான் பர்ஃபெக்ஷன் பார்த்து பண்ணாலும் ஒரு சில இடத்துல மிஸ்டேக்ஸ் நடக்கும்ல. ஸோ அந்த மாதிரி இந்த பீரியாடிக் ஃபிலிம், அதுவும் குறிப்பாக பீரியாடிக்லேயே இந்த வார் மாதிரியான கேப்டன் மில்லர் அண்ட் ஆக்ஷன் மாதிரி சார்பெட்டாலாம் வரும்போது அந்த ஆடியன்ஸ் வந்து அந்த மிஸ்டேக்ஸை கண்டுபிடிக்காமல் இருக்கிறதுக்கு நீங்கள் என்ன மாதிரியான சீக்ரெட்ஸ் எதுவும் யூஸ் பண்ணுவீங்களா? அதெல்லாம் ஒன்றுமே கிடையாது. நீங்கள் மிஸ்டேக்ஸ்ன்னு உள்ளே இருக்கவே கூடாது. ஆமாம், அப்புறம் அது மிஸ்டேக் தானே. அது எப்படி கண்டுபிடிக்காம ஒன்றும் ஜீபும்பா பண்ணவே முடியாது. நீங்கள் வந்து அதுக்கு என்ன பண்ணனா அதுக்கு முதல்ல நீங்கள் ஒர்க் பண்ணணும். அதாவது பீரியட் ஃபிலிமுக்கும் கரண்ட் மூவிக்கும் என்னன்னா பீரியடுக்கு வந்து ஒரு டைம் எடுத்துக்கணும். நம்ம ஒரு கேப்டன் மில்லருக்கு பார்த்தீங்கன்னா 4 மாதத்துக்கு முன்னாடி தான் ஒர்க் பண்ணுறோம். ஒரு கன்னு செய்கிறதுலேருந்து ஃபுல்லாக அங்கே இருக்கிற எல்லா கன்னும் நாங்களே லைவாக ஒர்க் பண்ண கன்று ஆப்ரேட், அந்த மிஷின் கன்லேருந்து எல்லாமே நான் செஞ்ச கன். அது லைவாக ஆப்ரேட் பண்ணது. அந்த அடிச்சு அந்த ஒரு லான்ச்சர் மாதிரி ஒன்று வச்சு அடிப்பாக இருப்பாருங்க தனுஷ் வந்துட்டு, அது எல்லாமே நாங்கள் பண்ணது. அப்புறம் மிஷின் கன் மாதிரி அது எல்லாமே நாங்கள் பண்ணோம். அப்புறம் சோல்ஜர்ஸ் கையில் இருக்கிற கிட்டத்தட்ட
ஒரு 900 கன்று பண்ணோம். இது மாதிரி இது எல்லாமே 4 மாதத்துக்கு முன்னையே நாங்கள் ப்ரீ பிளான் பண்ணி ஒன்றும் சீன் பை சீன் இந்த சீன் என்ன அப்படியே ப்ராப்பராக டிசைன் பண்ணி பட்ஜெட் போட்டு சீன் பை சீன் ஒர்க் பண்ணோம். அப்படியே எல்லாம் சீன் பை சீன் எழுதி எல்லா ப்ராப்ஸும் அந்த பெட்டியில் போட்டு வச்சு கரெக்டாக அந்த சீனுக்கு இருந்துச்சு. அப்படியே ஒரு வேலையும் கிடையாது, அதோட செட்டு போகிற வேலைக்கு போயிட்டேன். அப்படியே சீன் வந்து கரெக்டாக நல்லா போய் அந்த மாதிரி நம்ம வந்து ப்ரீ பிளானாக ஒர்க் பண்ணோம். அதே மாதிரி சார்பட்டாவும் அப்படி தான், சார்பட்டாவும் ப்ரீ பிளானாக ஒர்க் பண்ண படம். அது மாதிரி நம்ம ப்ரீ பிளானாக ஒர்க் பண்ண நம்ம மாட்டிப்போம். அதை ஒரு மிஸ்டேக் தெரியுதுன்னா அப்போ நம்ம வந்துட்டு சரியாக வேலை செய்யலாம் அர்த்தம். அதை நீ ஒன்றும் பண்ண முடியாது. அதை நம்ம எப்படியாவது எப்படி சொல்கிறதுனா நிறைய அது மாதிரி ஒரு ஆர்ட் டைரக்டர் கூடியே இருந்தானா அந்த மிஸ்டேக் நடக்காது. நம்ம இல்லைனா நம்ம அசிஸ்டன்ஸ் இருப்பான், அவனுக்கு என்ன கிடையாது, அவன் ஏதாவது சும்மா ஏதாவது ஒரு வேலையை முடிச்சுட்டு அவங்களுக்கு அந்த டைமில் ஏதாவது நடந்துடணும் அப்படி தான் யோசிப்பாங்க. அது சில அசிஸ்டன்ஸ்லாம் இருப்பாங்க, அவங்க ரொம்ப அதை லவ் பண்ணி பண்ணுறாலாம் இருப்பான். பாதி பேர் பசங்க வந்துட்டு சரி அவங்களுக்கு வந்து இது சுமையாக தான் தெரியும், ஒரு வேலை முடிஞ்சுட்டா போயிட்டு அடுத்த ப்ராஜெக்ட் போகலாம் தான் பார்ப்பாங்க. அது மாதிரி இருக்கிறவங்க வந்துட்டு கண்டிப்பாக அதை அப்படியே தான் சர்வேல் ஆகிட்டு இருப்பாங்க. யார் ஒருத்தவன் அதை ரொம்ப டீப்பாக பண்ணோன்னா அவனும் ஆர்ட் டைரக்டர் ஆகிடுவான். அந்த மாதிரி நிறைய பேர் வரமாட்டாங்க. அப்போ அசிஸ்டன்ஸ் நம்மளுக்கு கரெக்டாக வேணும். முதல்ல அந்த நம்மக்கிட்ட நம்மளுக்கு இருக்க உதவியாளர்கள் நம்மளுடைய மைண்டை உள்வாங்கி நம்மளுடைய அந்த தாட் ப்ராசஸை கரெக்டாக பண்ணணும். அப்படி இருந்தால் தான் கரெக்டாக வரும். நீங்கள் நம்ம ஜிமிக்ஸ் பண்ண எதுவுமே பண்ண முடியாது. அதுதான் மாட்டுறீங்க. சில விஷயம் வந்து என்னென்னா அது ஏதாவது வந்து நம்ம அது மாதிரி ஆக்சுவலாக ஆர்ட் டைரக்ஷனே வந்துட்டு ஜிமிக்ஸ் தான். உதாரணத்துக்கு அது கல் கிடையாது, ஆனால் கல் மாதிரி ஒன்று பண்ணுறோம், அந்த இடத்த நம்ம பண்ணுறோம், அதுதான் நம்மளுடைய வேலை. இப்போ கற்கோவில் கிடையாது, ஆனால் அது கற்கோவிலை உங்களை நம்ப வைக்கணும், அதுதான் ஜிமிக்ஸ். அது ஜிமிக்ஸ் தான் நம்ம வேலையை. ஆனால் அது கண்டுபிடிக்காத அளவுக்குன்றது அது எதுவும் பண்ண முடியாது. மற்றபடி ஏதாவது தப்பு பண்ணிட்டா நம்ம அதை மறைக்கிறதுக்கு எதுவும் ஜிமிக்ஸ் பண்ண முடியாது. ஆனால் நம்ம ஃபேக் போலியாக தான் ஒரு விஷயம் பண்ணுறோம், அதுக்கு பேர் செட்டுன்றோம். ஒரிஜினல் செட்டு அப்படின்னு ஒன்று இருக்குல்ல, அதனால தான் அது செட்டப் பண்ணுறது, அது மாதிரி செட்டப் பண்ணுறது, அது மாதிரி ஒரு விஷயத்த பண்ணுறது. அதனால் அது ஒன்றும் பண்ண முடியாது. நம்ம கரெக்டாக இருந்தால் தான் கரெக்டாக இருக்க முடியும். இல்லை உதாரணத்துக்கு அது நான் சொல்லாமல் தெரியல, அசுரன் படத்தில் வந்துட்டு அவன் கவனிச்சிருக்க மாட்டாங்கன்னு நினைக்கிறேன். அசுரன் ஒரு பீரியட் படம், பின்னாடி ஒரு ஸ்கூட்டி போகும் டக்குன்னு ஒரு கோர்ட் சீனில் ஸ்கூட்டி பெப்பு ஒன்று போயிடும். இது வந்து ஆர்ட் டைரக்டர் வேலை கிடையாது, அங்கே பார்த்த யாராவது சம்திங் ஏதாவது அவங்க மிஸ் பண்ணியிருக்கலாம். அந்த மாதிரி சின்ன சின்ன வேலைகள் அது மாதிரி ஏதாவது ஒன்றும் பண்ண முடியாது. அந்த மாதிரி சின்ன சின்ன அங்கங்கே அது மாதிரி சில விஷயம் நடந்துடும். அது மாதிரி என் படங்களில் எனக்கு தெரியல. நான் மேக்ஸிமம் அதை நடத்தாத இருக்க மாட்டேன்.